இங்கே ஒரு கொலைகாரன் குப்பத்தொட்டி மேல ஒரு பேனாவை நிக்க வச்சுட்டு போறான். பக்கத்துல வர டாக்ஸி தண்ணி அடிச்சு அந்த பேனாவை தள்ளி விட்டுருது. அந்த பேனாவை பக்கத்துல இருந்தவர் எடுக்க போறாரு. அப்போதைக்கு சைக்கிள்ல வந்தவன் அவர் மேல இடிச்சு பழக்கடியில விழுந்துடுறான். அதை அந்த வழியா வந்த பஸ் டிரைவர் பாத்துக்கிட்டே இருக்காரு. முன்னாடி இருக்க சிக்னலை கவனிக்காம விட்டுருவாரு. ஒரு பொண்ணு மேல ஏத்திடுவாரு. இதெல்லாம் அந்த கொலைகாரனோட பிளான் தான். தந்திரமா செயல்பட்டு அந்த பொண்ணை கொலை பண்ண பார்த்திருக்கான். அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து டிரைவரை விசாரிக்கிறாங்க. அந்த இடத்தையும் சர்ச் பண்றாங்க ஃபுல்லா. அப்போதைக்கு அந்த இடத்துக்கு ஒரு பேனா கிடக்கிறத பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு. அதுக்கு பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பேனா இருந்திருக்கு. அதை வச்சு ஒருவேளை அவன் தான் இதை பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த கொலைகாரன் பக்கத்துல தான் இருப்பான்னு சந்தேகப்படுறாங்க. அங்க சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. அப்போதைக்கு அங்க இருக்கிற பாலத்து மேல ஒருத்தர் சந்தேகப்படுற மாதிரி இருக்கான். அவனை நோக்கி போலீஸ் எல்லாம் ஓடுறாங்க. அப்போதைக்கு பக்கத்துல இருந்த சைக்கிளை தூக்கி அவன் ரோட்ல போடுறான். போட்டு அதே இடத்துல நிக்கிறான். கரெக்டா போலீஸ் வந்து கன் பாயிண்ட்ல நிக்கும் போது அவன் அந்த பாலத்துல இருந்து குதிச்சிடறான். அப்போதைக்கு அங்க ஒரு பஸ் வருது. அது மேல தாண்டி அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடறான். ஆக்சுவலா அவன் சைக்கிளை கீழே போட்டதே அந்த பஸ் அவன் திசையை நோக்கி வரணும்னு தான். அவன் நினைச்சபடியே நடந்துருச்சு. அவனுக்கு குதிச்சு தப்பிச்சிட்டான்.